ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். பீஃப் குருமா செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டையும் 4 கிராம்பும் நம்ம சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா அதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வெங்காயம் நல்லா சாஃப்டாகி குக் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், 5 மீடியம் சைஸ் தக்காளியும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆன பிறகு அதில் மசாலா சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பீஃப் பார்த்திங்கன்னா இங்கே நான் 700 கிராம்ஸ் பீஃபை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை இந்த பீஃபோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்கான இன்ஸ்டண்ட்டான குருமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், இட்லி தோசைக்குமே. ஸோ பீஃப் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி பீஃப்லேருந்து உங்களுக்கு தண்ணி மாய்ஸ்சர் வரும். ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியும் இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 8லேருந்து 9 விசில் வர வரைக்கும் பீஃப் வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிப்போம். ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஸ்லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நல்லா கம்பைன் ஆகும். கொஞ்சமாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஹீட்லேயே வச்சுப்போம். அவ்வளோதான், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஜாப் முடிஞ்சிடும். குழம்பு கொஞ்சம் கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஈஸியான பீஃப் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.